Hi friends, welcome back to NG Queen's Bakery. ஓகே, டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெனிலா ஸ்பாஞ்சில் முருகர் தீம் கேக் எப்படி பேக் பண்ணுன்றதை பார்க்க போகிறோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெனிலா ஸ்பாஞ்ச் நேற்று ரெடி பண்ணி வச்சுட்டோம். வெனிலா ஸ்பாஞ்ச் அண்ட் விப்பிங் க்ரீமோட மெஷர்மெண்ட் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவில் இருக்கும், போய் பாருங்கள். சப்போஸ் மெஷர்மெண்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்சை 3 லேயராக கட் பண்ணி சுகர் சிரப் அப்ளை பண்ணியாச்சு. க்ரீம் ஒரு கோட்டிங் சேம் மெத்தடில் செகண்ட் அண்ட் தேர்ட் லேயரை க்ரீம் கோட் பண்ணியாச்சுங்க. க்ரம் கோட் கொடுத்து கேக்கு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கிட்டோம். லாஸ்ட்டாக ஃபுல் ஃப்ராஸ்டிங் கொடுத்து ஐசிங் பண்ணிக்கிட்டோம். ஐசிங் பேலட் அண்ட் ஸ்மார்ட் கார்டு யூஸ் பண்ணி ஐசிங் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்க்ராப்பரும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். முருகர் தீம் கேக்குன்றதுனால நாங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் ஷாப்பில் ஃபோட்டோ ஷீட்டில் எடுத்துக்கிட்டோங்க, ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு முருகர் ஸ்டிக்கர் அண்ட் பீகாக் ஸ்டிக்கரை இந்த கேக்கில் ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம். இந்த கேக் என்னோடய பையனுக்கு செஞ்சோம். ஸோ அவன் பேர் மைலேஷுங்க. அதனால் மயில் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கிறதுக்காக மயிலோட ஃபெதருக்கு நாங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ணி ப்ளூ அண்ட் க்ரீன் ஃபுட் கலர் யூஸ் பண்ணி ஃப்ளவர் டிசைன் வரதுக்காக ஃபுட் ரேப்பரில் க்ரீன் அண்ட் ப்ளூ கலரை இதில் ஃபில் பண்ணிக்கிட்டோம். விப்பிங் க்ரீமில் யூஸ் பண்ணிக்கிட்டு இதை ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது பைப்பிங் பேக்கில் போட்டு ஃப்ளவர் நாசில் ஃபிக்ஸ் பண்ணி டபுள் கலர் ஃப்ளவர் டிசைன் இந்த மெத்தடில் தாங்க கொண்டு வந்தோம். பீகாக் ஃபெதருக்கு இது ஏற்ற மாதிரி ப்ளூ அண்ட் க்ரீன் டிசைன் கொடுத்தாச்சு. ஃபெதர் ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அங்கங்கே குட்டி குட்டியாக முருகர் ஸ்டிக்கரை நம்மளுக்கு தேவையான இடத்துல நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணி பர்த்டே பாய் நேம் எழுதியாச்சு. பேலன்ஸ் இருக்கிற பிளேஸில் குட்டி குட்டியாக ஃப்ளவர் டிசைன் வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபைனலாக சுகர் பால்ஸ் போட்டு கேக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். என்னோடய கேக்கோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸு இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கமெண்ட் பண்ணுறோம். வேறு எதனா டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.